ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்லோட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வித்தவுட் குவாலிட்டி லாஸ். அதாவது நம்ம யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுவோம் ஹெச்டி ஃபார்மேட்டில், 4K ஃபார்மேட்டில். அதை போய் நம்ம வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி ஃபுல்லாக டவுன் ஆகி சுத்தமாக அந்த வீடியோவே பார்க்காத மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்டேட்டஸாக போகும். அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எம்பி, அதாவது 16 எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி கொண்டு போய் சேர்க்கறக்காண்டி. அதனால் நம்ம அந்த வாட்ஸ்அப்பை கம்ப்ரஸ் பண்ண விடாமல் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பெஸ்ட் கம்ப்ரஸர் வச்சு கம்ப்ரஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணோம்னா அதே 4K குவாலிட்டியில் இருக்கும். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஸ்மார்ட் வீடியோ கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீடியோ பாண்டாவும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் போட ஸ்டேட்டஸ் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹே சிங்காரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்து நான் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இதோட ஒரிஜினல் சைஸ் வந்து 116 MB. அதை வந்து நம்ம 15 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் 4K or HD 720p எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் 15 MBக்குள்ளே பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணி உங்கள் குவாலிட்டியை லாஸ் பண்ணிடும். அதனால் 15 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி உங்கள் ஸ்டேட்டஸ் 15 MBக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஸ்னாப் டியூப் யூஸ் பண்ணி யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. 15 MBக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் எந்த ஒரு கம்ப்ரஷன் தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை அப்படியே அப்லோட் பண்ணலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். இப்போ நான் இதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதோட ஒரிஜினல் ரெசல்யூஷன் மேலே போனீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரெசல்யூஷன் வரும். ஜஸ்ட்டு இந்த பிட்ரேட் குவாலிட்டி இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இப்போ பாருங்கண்ணா அந்த 15 MBக்குள்ளே வர மாதிரி இப்போ 14.6, அதாவது பிட்ரேட் வந்து 3921 KB. குவாலிட்டி வந்து நான் 20 வச்சுக்கிறேன். அது மேலே கம்ப்ரஸிங் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து வெரி ஃபாஸ்ட் அப்படி கொடுத்துருங்க. உங்களுக்கு இதில் எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 1080p கொடுத்துக்கிறேன், அதுவுமே ஒரு ஹெச்டி ஃபார்மேட் தான். கொடுத்துட்டு இதில் வந்து 15 MBக்குள்ளே இருக்க மாதிரி இந்த எஸ்டிமேட் ஃபைல் சைஸ்ன்னு இருக்கும், அது வந்து 15 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஜஸ்ட் நான் அதை ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 4000 KB 15 MBக்குள்ளே வருது. ஜஸ்ட்டு இதை நான் கன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அந்த டிக் பட்டன் கொடுத்துங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு 15.3 MB உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. அதை நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது ஓல்டுக்கும் நியூவுக்கும். ஜஸ்ட் இப்போ நான் அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ஒரு குவாலிட்டி லாஸுமே இருக்காது. பார்த்தீங்களா? ஜஸ்ட் இது 15 MBக்குள்ளே நீங்கள் வர மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிங்க. எந்த உங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, சின்னது 4:5 ரேஷியோ இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 15 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.